6 பட்ஜெட்களை தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 7வது முறையாக தாக்கல் செய்துள்ள நிலையில் அவர் இதுவரை பட்ஜெட் தாக்கல் செய்ய அணிந்து வந்த புடவைகளை பார்க்கலாம். எப்போதும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்ய வரும்போது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த புடவைகளையே அணிவார். 2019இல் முதல் பட்ஜெட்டுக்கு தங்க நிற பார்டர் கொண்ட பிங்க் நிற மங்கள்கிரி பட்டுப்புடவை அணிந்திருந்தார். 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் நம்பிக்கை செழிப்பை குறிக்கும் வகையில் மஞ்சள் நிற புடவை அணிந்து வந்தார். 2021இல் தெலங்கானாவின் போச்சம்பள்ளியில் கையால் நெய்யப்பட்ட ஐவரி நிற சிவப்பு பார்டருடன் கூடிய ஈகாட் வடிவமைப்பிலான சேலையை அணிந்திருந்தார். 2022இல் பிராந்திய கைவினை கலையை ஊக்குவிக்கும் வகையில் பிரவுன் நிற பார்டருடன் கூடிய மஸ்டர்ட் நிற பொம்காய் சேலை அணிந்து வந்தார். 2023இல் கருப்பு பார்டர் தங்க நிற வேலைப்பாடுகளுடன் கூடிய சிவப்பு நிற பட்டு சேலையும் 2024 இடைக்கால பட்ஜெட்டின் போது மேற்கு வங்க கைவினை கலைஞர்கள் கைவண்ணத்தில் உருவான காந்தா எம்ப்ராய்டரி கொண்ட நீல நிற டஸ்ஸர் பட்டு சேலை கட்டியிருந்தார். இந்த நிலையில் 7வது பட்ஜெட்டில் பழுப்பு நிற கோடு ஊதா நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற பாகி கட்டா பாணி சேலை அணிந்திருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.